ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜெனி நியூட்ரிஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஃப்ரெஷ். இந்த அஃப்ரெஷ் யாரெல்லாம் எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த அஃப்ரெஷை எடுத்துக்கிட்டால் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அஃப்ரெஷில் மொத்தம் 7 ஃப்ளேவர் இருக்குது. லெமன், ஜிஞ்சர், எலாச்சி, சின்னமன், துளசி, பீச், காஷ்மீரி கவா. இந்த அஃப்ரெஷ் எடுக்கும்போது நம்ம மைண்டை அலர்ட்டாக வச்சிருக்கிறதுக்கும் நம்ம பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த அஃப்ரெஷ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இந்த அஃப்ரெஷை எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஆரஞ்சு பீகாக் எக்ஸ்ட்ரா, கிரீன் டீ எக்ஸ்ட்ரா, நேச்சுரல் கஃபைன் பவுடர், இதிலிருந்து தான் எல்லாமே நேச்சுரலான பொருளை வைத்து தயாரிக்கிறாங்க. இந்த அஃப்ரெஷை ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ் எடுத்துக்கலாம். மார்னிங் 6 மணிக்கு எடுத்துக்கலாம், 11 மணிக்கு எடுத்துக்கலாம், 3 மணிக்கு எடுத்துக்கலாம், 6 மணிக்கு எடுத்துக்கலாம். 7 மணிக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் எடுத்துக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. யார் யாரெல்லாம் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அஃப்ரெஷை தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த அஃப்ரெஷை எப்படி ரெடி பண்ணி குடிக்கணும் அப்படின்னா 160 ml ஹாட் வாட்டரில் 1 ஸ்பூன் அஃப்ரெஷ் போட்டு எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ, ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலோ டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.